காவேரி தான் வாழ்க்கையில் தன்னைத்தானே ஒரு பெரிய சிக்கல்களை சிக்க வைக்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அது யமுனாவுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறது. இது நீ பரீட்சை நல்லா எழுதுன அப்படின்னா உனக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேங்கிற மாதிரி குழந்தை விளையாட்டு கிடையாது. இன்னொரு பையனை காதலிக்க வைக்கிறது. அதுவும் காதலுங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு எமோஷன். அதில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் காதலை ட்ரீட் பண்ணுற விதமும் பார்க்குற விதமும் நிறைய மாறும். யமுனா கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக புத்தி பேதலிச்சு போன மாதிரி மாறிட்டு இருக்காங்கங்கிறது தெளிவாகவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாக்குறுதி கொடுத்து அவங்கள சேர்த்து வச்சிடலான்னு வேறு பேசுகிறாங்க. இது இந்த ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா ஓசை வருங்கிற மாதிரி சமாச்சாரம் தான். தெளிவாக நிவின் எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் யமுனா மேலே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்ணியிருக்கணும், தன்னுடைய தங்கைக்கு புரிய வச்சுருக்கணும். தெரியுமா, இதெல்லாம் வேணாம், அவனுக்கு ஒத்து வராது, அவன் அந்த மாதிரி எண்ணத்தில் இல்லைங்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனால் விஷயம் தெரிஞ்சவொடனே அங்கே போய் பேசி இவங்களை நீ அவன்கிட்ட கொஞ்ச நாளைக்கு நல்லா பேசுன்னு சொல்ல, அவர் அதை விட எல்லா நாளும் சும்மா இருப்பாராமா. திருப்பி அவங்க கால் பண்ணாங்கிறதுக்காக பரீட்சைக்கு முந்தின நாள் இல்லை நான் இன்னும் காவேரியை மறக்கலை, அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி மடத்தனமாக அவர் ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கான காரணமாக வெடிக்கிறது யார் மேலே விழுது, இப்போ எல்லா பழியும் அப்படின்னா அது காவேரி மேலே தான் விழுது. காவேரி நிவின் கூட தொடர்பில் இருக்காங்கிற மாதிரி ஒரு தகவல் வேறு ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா கதையில் இன்னமும் ஒரு பெரிய ஷாக்காக இருக்கிறது. இப்போ யமுனா தன்னைத்தானே ஏதாவது செஞ்சுக்கலாம், ஏகப்பட்ட மாத்திரைகளை விழுங்க, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளில் நிவின் நாளைக்கு என்ன பண்ண போகிறாரு, இவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறாரு. இதுக்கு நடுவில் குமரனை திட்டு வாங்கி ராத்திரியெல்லாம் நடிக்க வைக்க போகிறாங்க. அந்த குடும்பமே வேறு அங்கே உட்காந்துருக்க போகுது. அங்கே என்னென்ன நடக்க போகுது, பாசிட்டிவாக எல்லாம் நடந்து முடிய போதா, இல்லை இவர் ரொம்ப அவமானப்பட போகிறாரா, இதுக்கப்புறம் நடிக்கிறதே வேணான்னு சொல்ல போகிறாங்களாங்கிறது தெரியல. அந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த யமுனாக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல வேணாம் வீட்டுக்கு அப்படின்னு காவேரி முடிவு பண்ணலாம். காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவேரிக்கு நிவின் கால் பண்ணி உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு வாங்குறாங்க. உடனே இவங்க ஆட்டோவில் போகிறாங்க. அது வரைக்கும் யார் கூட வந்தாங்கன்னு பார்த்தா விஜய் தான் காரில் ட்ராப் பண்ணுறாரு. இப்போ ஆட்டோவில் கிளம்பி அங்கே போனதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்க போது. தங்கை ரொம்ப முடியாத நிலைமையில் தான் உயிரே எடுத்துக்கிற நிலைமையில் இருக்காங்க. அதுவும் நிவின் ஃபோன் எடுக்கலங்கிற காரணத்துக்காகன்ட்டு அந்த வாய்ஸ் நோட்டை வேறு கேட்டுறாங்க வேறு. ஸோ கேட்டுட்டு இப்போ அவங்க பதறி போய் நிவின் கூட சேர்ந்து சண்டை போட்டு என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா, நிவின் என்னத்து குறை சொல்கிறீங்க நீங்கள், நிவின்கிட்ட காவேரி தான் கொஞ்ச நாளைக்கு நல்லா பேசுகிற மாதிரி பேச அவள் பரிச்சை எழுதணுன்னாங்க அப்படின்னாங்க. அதனால இவரும் உடனே சரி ஓகேன்னு பேசினார். அவருக்கு எங்கே போச்சு அறிவுன்னு கேட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு மேலே சொல்கிறதுக்கு எங்கள் அறிவு போச்சுன்னு மாற்றி பிரச்சனைகள் வரப்போகுது. இதுக்கு நடுவில் இவங்கள பார்த்துட்டு விஜய் தப்பாக எதுவும் முடிவு நினச்சிக்க போகிறாரா, அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துலான் இருக்காங்க. அதனால தான் இப்போ கான்ட்ராக்டை சீக்கிரம் முடிக்கணும்னு காவேரி நினைக்கிறா அப்படின்னு முடிவு பண்ணி திருப்பி அதில் வேறு யமுனா அவங்க 2 பேரும் சேர போகிறாங்களாங்கிற மாதிரி ஏதாவது உளர்னாங்க அப்படின்னா சரி ஓகே சீக்கிரமாகவே கான்ட்ராக்டை முடிச்சிக்கலாம், உனக்கு அந்த வீட்டையும் கொடுத்துட்றேன், உன் மேலே நான் எனக்கு இருக்க காதலில் வீடை கொடுத்துட்றேன் அப்படின்னு, இதுக்கப்புறம் நீ கிளம்பி போயிடு, நீ அப்படியே வீட்டை விட்டு வெளில போயிடு அப்படிங்கிற மாதிரி இவர் ஏதாவது சொல்லலாம்னு நினைக்க. அந்த சமயத்தை வெண்ணிலா வந்தாச்சு அப்படின்னா வெண்ணிலா கூட நான் சேர்ந்துருக்கேன், நீ போயிடு, உனக்கு பிடிச்சவனோட போயிடுன்னு போக. அதுக்கப்புறம் தான் மனசுக்குள்ளார இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க காதல் என்ன ஸ்ட்ராங்காக வெளில வருமா, இல்லை என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அந்த கதை போகிற போக்கு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.